கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியில் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கிய இந்நிகழ்ச்சியின் கருப்பொருளாக உலகில் நிகழும் ஐம்பூதங்களையும் கொண்டாடும் விதமாக பாஞ்சல்வா என்ற தலைப்பில் விழா நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் பள்ளியின் துணை முதல்வர் அனிதா தேவபிரியா வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து 7ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையை முதல்வர் ஹரிணி சமர்ப்பித்தார். இவ்விழாவிற்கு யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். கோவை வடக்கு மண்டல ரெவின்யூ டிவிஷனல் ஆபீசர் கோவிந்தன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவ மாணவிகளிடம் உரையாற்றினார். அவர் தனது உரையில் மாணவர்கள் சிறு வயதில் இருந்தே எந்த துறையில் தாங்கள் சாதிப்பது என்பதற்கு அழகான ஒரு சிறு கதையின் மூலமாக மாணவர்களின் மனதில் பதியும்படி எடுத்துரைத்தார். தொடர்ந்து இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனைகளை பட்டியலிட்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகள், 100% வருகை பதிவு செய்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர்கள் ஆகியோர் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் தி யுனைடெட் பப்ளிக் பள்ளியின் செயலாளர் முனைவர் மைதிலி சண்முகம், கல்வி நிறுவனங்களின் செயலாளர் அருண் கார்த்திகேயன், நிறுவனங்களின் நிர்வாகிகள், நிறுவனங்களுக்கு உட்பட்ட கல்லூரி முதல்வர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஐம்பூதங்களை கருப்பொருளாக வைத்து நடனங்கள் ஆடினர்.